ஸ்ரீவைகுண்டத்தில் திடீர் சூறைக்காற்று காரணமாக மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் தனியார் வங்கி காவலர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர் சங்கரலிங்கம். 50 வயதான இவர் தனியார் வங்கியில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் காலை வழக்கம் போல் வங்கிக்கு செல்வதற்காக தனது சைக்கிளில் சென்றுள்ளார். அப்போது திடீரென சூறைக்காற்று வீசியதில் தெருவோரம் நடப்பட்டிருந்த மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் அதிலிருந்த மின்கம்பி சங்கரலிங்கம் மேல் விழுந்துள்ளது. இதில் மின்சாரம் தாக்கி சங்கரலிங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஸ்ரீவைகுண்டம் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடப்பட்ட இந்த மின்கம்பம் நடும்போதே தரமில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மின்கம்பம் சரியாமல் இருப்பதற்காக பக்கவாட்டில் வைக்க வேண்டிய கம்பமும் வைக்காததே இந்த விபத்திற்கு காரணம் என பொதுமக்களும் உறவினர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லையில் ரயில்வே மேம்பாலம் வேலையின் போது பொக்லைன் இயந்திரம் கவிழ்ந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி சத்தியமூர்த்தி காலனி பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கு மூலக்கரைப்பட்டியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் மகன் மகேந்திரன் என்பவர் பாலம் பணிக்காக குவிக்கப்பட்டிருந்த மணலை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது ஹிட்டாச்சி வாகனம் தலைகீழாக கவிழ்ந்ததில் மகேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் இடிபாட்டில் சிக்கி உயிரிழந்த மகேந்திரனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து சேரன் மகாதேவி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரியாபட்டி அருகே தனியார் பள்ளி ஆசிரியை மாணவனை அழைத்து சென்று தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்ததால் காவல்துறையினர் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவியூர் கிராமத்தை சேர்ந்தவர் 17 வயது மாணவர். இவர் காரியாபட்டி மந்திரி ஓடை அருகே உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்து வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி மாணவர் திடீரென காணவில்லை. அப்போது தான் கல்லூரியில் சேர்ந்து படிக்கப் போவதாக மாணவன் கடிதம் ஒன்று எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதுகுறித்து மாணவரின் தந்தை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் விசாரணை செய்ததில் மாணவருக்கும் அவர் படித்த அந்த பள்ளியின் கணினி அறிவியல் ஆசிரியையாக பணியாற்றிய பாத்திமா கனி என்பவருக்கும் தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. புகாரின் அடிப்படையில் போலீசார் தேடியபோது பாண்டிச்சேரி பகுதியில் இருவரும் இருப்பதை அறிந்த காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று இருவரையும் விசாரணை நடத்தியதில் 4 நாட்களாக இருவரும் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருந்தது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் மாணவனை கல்லூரியில் சேர்க்கவே அழைத்து வந்ததாக ஆசிரியை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 18 வயது பூர்த்தியாகாத மாணவனை பெற்றோருக்கு தெரியாமல் அழைத்து சென்று லாட்ஜில் தங்கியதால் பாத்திமா கனையை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூரில் ஒரே இரவில் தொடர்ச்சியாக 5க்கும் மேற்பட்ட கடைகளில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கண்டப்பங்குறிச்சி கிராமத்தில் நள்ளிரவில் 5 கடைகளில் புகுந்த மர்ம நபர்கள் ரொக்கப்பணம் மற்றும் பொருட்களை திருடி சென்றுள்ளனர். குறிப்பாக சிமெண்ட் கடையில் 15,000 ரூபாய் பணமும் 50 மூட்டை சிமெண்ட்டும் விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மண்வெட்டி கடப்பாறை உள்ளிட்ட பொருட்களையும் திருடி சென்றுள்ளனர். மேலும் தடயங்கள் ஏதும் சிக்காதவாறு அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை அடித்து உடைத்து ஹார்ட் டிஸ்கையும் திருடி சென்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து ஜவுளி கடை, இரும்பு கடை என 5க்கும் மேற்பட்ட கடைகளில் தொடர்ச்சியாக ஒரே இரவில் நடைபெற்ற இந்த திருட்டு சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் தபால் நிலைய சந்திப்பில் பைக் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி 2 வாலிபர்கள் உயிரிழந்தனர். நாகர்கோவில் இடலாக்குடி மாலிக் தீனார் நகர் பகுதியை சேர்ந்தவர் ரியாஸ்கான். ஹோட்டலில் பணியாற்றி வந்த இவர் நள்ளிரவு வேலை முடிந்து நாகர்கோவில் தம்மத்துக்கோணம் பகுதியை சேர்ந்த டேனியல் என்பவருடன் பைக்கில் சென்றுள்ளார். அப்போது தபால் நிலைய சந்திப்பு பகுதியில் வந்து திரும்பும்போது அந்த வழியாக வந்த வாகனம் இவர்களின் பைக் மீது மோதியது. இதில் பைக்கில் இருந்த இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இதனை கண்ட வாகன ஓட்டிகள் கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முற்பட்டனர். ஆனால் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இதுகுறித்து நாகர்கோவில் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற வாகனத்தை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.